ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. மன அமைதியின் ரகசியம் புத்தகத்தில் முதல் அத்தியாயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? சத்குருமார்களும் நாம் வாழுற இதே உலகத்தில் தான் வாழுறாங்க. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கும் வருது. ஆனால் அவங்க அந்த மன அமைதியிலேயே தான் இருக்காங்க. எவ்வளோ பெரிய சுற்றி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த அமைதி ஒரு இம்மியளவு கூட டிஸ்டர்ப் ஆகிறதில்ல. அந்த முழுமையான அமைதியிலே வாழுறாங்க. நம்ம அம்மாவுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் பேசுகிறதுக்கு ஒரு நண்பர் கூட இல்லாத காலத்துலேயும் அம்மா இதே அமைதியோடு இருந்தாங்க. இன்றைக்கி அம்மா உலகத்தோடைய ஆன்மீக தலைவியாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் அம்மா அதே அமைதியோடு தான் இருக்காங்க. நேற்று கூட அம்மாவுக்கு லைவில் ஜனனி அவார்டு கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. அதை வாங்குற அந்த செகண்ட் நான் அம்மாவை பார்த்தேன். நாம் போயிட்டு அம்மாவுக்கு ஒரு gift கொடுத்தா அப்போ கூட அம்மா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம உண்மையாலுமே ரொம்ப பக்தியில் போய் கொடுத்தோன்னா அம்மா அதுக்கு நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, மொத்தம் கொடுப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நாம் ஒரு அவார்டு கொடுத்தா அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே தான். எந்த விதமான ஏற்ற இறக்கமுமே கிடையாது. அம்மா கவனிச்சிருந்தால் தெரியும், சாதாரணமாக வாங்கி அப்படியே பின்னாடி கொடுத்தாங்க, அவ்வளோதான். அம்மா ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கும்போது கவனித்தாலும் தெரியும், அம்மாவுடைய அந்த இயல்பில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அம்மா இறைவன், ஆதிசக்தி, ஜெகன்மாதா. ஆனால் மனிதர்களால் நடத்தக்கூடிய இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி அப்படியே போய் உட்காந்துருக்காங்க. நம்ம மனசாக இருந்தால் ஒரு சூழ்நிலைக்கு போகிறோன்னா 1008 விஷயத்தை நம்ம மைண்டுக்கு கொண்டு வரும். ஆனால் அம்மாவை கவனித்தோன்னா, ஏன்னா அங்கே அம்மா கூட நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்தாங்க, அவங்கள பற்றி பேசினாங்க, அவங்களுக்கு எல்லாமே மரியாதை செஞ்சாங்க. அவ்வளோ நேரமும் அம்மா பொறுமையாக எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு அவார்டு கொடுக்கும்போதும் அவ்வளோ என்ன சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்க புகழ்ந்து பேசும்போதெல்லாம் அம்மா கையெடுத்து கும்பிட்றது, அந்த ஒரு தேங்க் பண்ணுறது, அந்த பணிவு, அம்மாவுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்தாலே புரியும். அம்மா கிட்ட பணிவு, தன்னடக்கம், அதே சமயத்தில் அந்த கம்பீரம், அந்த ஆளுமை திறன் எல்லாமே ஒரே சமயத்தில் அம்மா கிட்ட இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். கொஞ்சம் கூட நான் இந்த ஜெகன் மாதா, நான் ஆதிசக்தி அப்படின்ற அந்த எந்த ஒரு வெளிப்பாடுமே இல்லாமல் ஒரு மனித தன்மையில் எல்லாருக்கூடையும் அந்த சூழ்நிலையில் ஒத்து அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு அழகாக அம்மா அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, அம்மா எவ்வளவு வறுமையில் தங்கிறதுக்கு கூட இடம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை உலகமே சேர்ந்து ஆன்மீக தலைவின்னு போற்றுனாலும் சரி, பல அவார்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, அம்மாவுடைய மனசை எதுவுமே பாதிக்காது. ஒருத்தர் எவ்வளோ புகழ்ந்து பேசினாலும் சரி, எவ்வளோ இகழ்ந்து பேசினாலும் சரி, அம்மாவை அது பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அம்மா சத்குரு பரபிரம்ம நிலையில் இருக்கிறதால அந்த மனம் நிலையாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், புகழ்ச்சியாலும் இகழ்ச்சியாலும் பாதிக்கப்படாது. ஸோ அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்தே எல்லா விஷயங்களும் நம்ம கவனித்து நாம் இது எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று முடிச்சிருந்தோமா. இன்றைக்கி முதலாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம். முதலாவது அத்தியாயத்துடைய டாபிக் மனதை பண்படுத்துதல். உழைப்பு உடலை உறுதிப்படுத்துவது போல் துன்பங்கள் மனதை வலிமைப்படுத்துகின்றன. செனகா அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருக்கார். இது ஒரு கோட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா ஜப்பான், அமெரிக்கா முதலிய வளர்ச்சியுற்ற நாடுகளுக்கு விஜயம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய முதலாவது பயணத்தில் இடம்பெற்ற சில சீடர்கள் குழுவில் நானும் இருந்தேன். பாரதத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு நான் செல்வது அதுதான் முதல் முறை. எல்லோரிடமும் கம்ப்யூட்டரும் வேக்யூம் கிளீனரும் வாஷிங் மிஷினும் இருந்தன. சிலர் செல்போனை பயன்படுத்த ஆரம்பித்திருந்தார்கள். இப்போது பாரதமும் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆனால் அந்த காலத்தில் அந்நாடுகளில் இருந்த வசதிகளை நான் அதிசயத்துடன் பார்த்தேன். அங்கே நிலவிய தொழில்நுட்ப வளர்ச்சியையும் வாழ்க்கை வசதிகளையும் கண்ட நான், இதுதான் சொர்க்கம் என்றும், அம்மா மேலை நாடுகளுக்கு வரவேண்டிய அவசியமே இல்லை என்றும் எண்ணினேன். ஏனெனில் அங்குள்ள மக்களிடம் வாழ்க்கைக்கு தேவையான சுக சௌகரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆகவே இவர்களுக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது என எண்ணினேன்.
ஆனால் அம்மா அவர்களுக்கு தரிசனம் அளித்த வேளையில் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அம்மாவிடம் கூறினர். அவர்கள் சொன்னதை அம்மாவிடம் பெரும்பாலும் நான் மொழிபெயர்த்து சொல்வேன். போதைப் பொருள்களுக்கு அடிமைப்படுதல், சிறு வயதிலேயே பெண்கள் கருத்தரித்தல், பலமுறை விவாகரத்து, மனத்தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை கேட்ட நான் திடுக்கிட்டு போனேன். மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு முன்னால் இயற்கையில் ஏற்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியைத்தான் தேக்க நிலை, டிப்ரெஷன் என நான் எண்ணி வந்தேன். மனநல மருத்துவரிடம் போகும் எந்த நோயாளியையும் நான் பார்த்ததில்லை. மேலை நாடுகளிலோ நாய்களுக்கு கூட மனநல மருத்துவர் இருப்பதை கண்டேன். மேல்நாட்டு தத்துவ ஞானி ஜூன் பால் சார்த்தர் வாழ்வது என்பதை தவிர பிற அனைத்தையும் கண்டுபிடித்தாயிற்று என்று கூறியது எனது நினைவுக்கு வந்தது. இந்த நாடுகளில் மக்கள் புறத்தளவில் சொகுசாக வாழ்கிறார்கள், ஆனால் மனதளவில் பெரும் சஞ்சலத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். நொந்து போன அவர்களது இதயத்திற்கு அம்மாவின் அன்பு அத்தியாவசியமான மருந்தாக இருக்கிறது. வாழ்வில் முன்னேறுவதற்கு அம்மாவின் அருளுரை அவசியமாக இருக்கிறது. அது அவர்களுக்கு மன வலிமையையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கிறது. ஸோ இந்த புத்தகம் எழுதுந்து 2008, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சுவாமிஜி அம்மா கிட்ட வந்த ஸ்டார்டிங் டைமில் தான், ஓகேங்களா. அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு வெளிநாடுகளுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு தர்ஷன் கொடுக்க வெளிநாடுகளுக்கு போகிற அந்த பழக்கம் வருது. அப்போ தான் அம்மா ஃபஸ்ட்டு வெளிநாடுகளுக்கு தரிசனம் கொடுக்க போகிறாங்க. அப்போ கூட இவரும் போகிறாரு. அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருக்கு, ஏன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்குது. வேக்யூம் கிளீனர்னால் தெரியும் இல்லையா, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த டஸ்ட் உட்பட எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே இழுத்து கொண்டு வந்துடும். வேக்யூம் கிளீனர் இருக்குது, எல்லா வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது. சிலர் வந்து செல்ஃபோனும் மொபைல் பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போல்லாம் நம்ம நாட்டில் அதிகமாக மொபைல் கிடையாது. இருந்தால் கூட இந்த பழைய படத்தில் பார்க்கும்போது டெலிஃபோன் அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரேராக தான் இருந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் ஃபாரினில் இப்படி இருந்திருக்கு. அப்போது பாரதமும் வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இங்கே என்ன பிரச்சனை இருக்க போது, அம்மா இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அம்மாவுடைய வேலை அப்படிங்கிறது துன்பப்படுற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த துன்பத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரது தான் அம்மாவுடைய வேலை இல்லையா. கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது தான் அம்மாவுடைய வேலை, அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கறது. ஆனால் இங்கே தான் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வீட்லேயும் எவ்வளோ வசதியோடு இருக்காங்களே, இவங்களுக்கு தேவைன்னே ஒன்று கிடையாது. வெளியிலேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும் இல்லையா. இப்போட ஃபாரினில் பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடைக்கிற மாதிரியான ஒரு பார்வை தெரியும் இல்லையா. அந்த மாதிரி பார்க்குறாரு. எல்லாமே இங்கே இருக்கே, எதுக்காக இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லையே, அம்மா இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையேன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அம்மா கிட்ட வந்து தர்ஷன் வாங்கும்போது தான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா தர்ஷன் டைமில் சுவாமிஜி அம்மா பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற அந்த வேலையில் இருந்திருக்காரு. ஆக்சுவலி அம்மா ஜெகன் மாதா, அம்மாவுக்கு அவங்க பேசுகிறது நல்லாவே புரியும். ஆனாலும் மனித தன்மையில் அம்மா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரியாத மாதிரியே இவர்கிட்ட வந்து இப்போ கூட ஆசிரமம் போனால் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது, டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ தான் தெரியுது இந்த மக்கள் எல்லாமே இருக்கிற அந்த சொகுசான வாழ்க்கையில் இருந்தாலும் வெளிப்புற பொருட்கள் இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. சின்ன வயசுலேயே பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆயிடுறாங்க, நிறையா டைம் டிவோர்ஸ் ஆகுது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த மனத்தளர்ச்சி, நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் அம்மாவோடைய தர்ஷன் டைமில் தான் வந்துட்டு அவர் பார்க்குறாரு. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னா, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது எப்போ வரும்னா, ஒன்று அங்கே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது, இந்த புயல்லாம் வரும் இல்லையா, இந்த இயற்கை சீற்றங்கள் வரும்போது, அப்படிலாம் நாட்டோடைய இந்த எக்கனாமிக் கொலாப்ஸ்ன்னுவாங்க, பொருளாதார வீழ்ச்சி, ஓகேங்களா. நாடுக்கே சேர்ந்து அந்த பொருளாதார வீழ்ச்சி வரும்போது இந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கே சேர்ந்து வர பிரச்சனை, இயற்கையான பிரச்சனைகள் மட்டும்தான் அங்கே பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அம்மாவுடைய தர்ஷன் டைமில் தான் தெரியுது, அவங்க வளர்க்குற நாய்க்கு கூட டிப்ரெஷன் வருதாமா. அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மனநல மருத்துவம் இருக்காமா. சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஹியூமனுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வளர்க்குற நாய்க்கு கூட வந்துட்டு ஃபாரினில் இருக்குது அப்படிங்கிறாரு. வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் மனசளவில் அவங்க பெரும் சஞ்சலத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட அவங்களுக்கு அம்மாவுடைய அன்பு ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு தான் ஒரு கோட்டும் சொல்லியிருக்காங்க, வாழ்வது என்பதை தவிர பிற அனைத்தையும் கண்டுபிடித்தாயிற்று. ஸோ ஃபாரினில் வாழறது அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாயிடுச்சின்னு அவர் சொன்ன வார்த்தையோட பொருள் அவருக்கு இப்போ தான் புரிய வருது. ஆமாம், வெளியில் இருக்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க, பட் மனசளவில் இவ்வளோ டிப்ரெஷனாக வந்துட்டு பீப்புள் இருக்காங்க. அப்போ அம்மாவுடைய அந்த அரவணைப்பு கண்டிப்பாக இங்கே தேவை அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. ஓகேங்களா? அம்மா கொடுக்குற அந்த அருள் உரைகளை கேட்கும்போது, அம்மா அந்த ஹக் பண்ணும்போது அவங்களுக்கு மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயத்தை கவனித்தா தெரியும், எல்லாம் சேம் ப்ராடக்ட் தான். உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனிதர்கள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட ஆத்மாக்கள். மனிதர்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட ஆத்மாக்கள். நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இவங்களாம் இந்த கண்ட்ரியில் இருக்காங்க, இவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களோட தோற்றத்தையும் அந்த நாட்டோடைய தோற்றத்தையும் வச்சு நம்ம மைண்ட் வந்து கால்குலேட் பண்ணோம். பட் பார்த்தா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அதுலேயும் இங்கே இருக்க அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த இயற்கை சூழ்நிலைகள், அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டோடைய அந்த பண்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, பண்பாடு ப்ளஸ் வெதர் கண்டிஷன், இந்த மாதிரியான விஷயங்களால் எல்லாரும் ஓரளவுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அந்த கொஞ்சம் கம்யூனிகேஷன் மற்றவங்களோட அந்த அதிகமாக இருக்கிறதால இங்கே வந்து அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், அங்கே இருக்க அந்த வெதர் கண்டிஷனும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ரெஷன் அதிகம். ஏன்னா இங்கே நம்ம ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு போனோம்னாலே நம்ம ஒரு நிசப்தத்தை உணர்வோம். அதுதான் லைஃப் ஸ்டைல் மாற்றங்களால் வரக்கூடிய விஷயங்கள் தான். மற்றபடி ப்ராடக்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தான், எல்லாமே ஆத்மா தான். எல்லாருக்குமே இறைவனுடைய அந்த அரவணைப்பும் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக தேவை. அதுதான் நமக்கு மன வலிமையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஓகேங்களா? அமைதியான வாழ்வை அனுபவிக்க வேண்டுமானால் ஆன்மீக கோட்பாடுகளை கிரகித்து அதன்படி வாழ வேண்டும். அதாவது உலகம் மற்றும் அதில் வாழும் மக்களின் நிலையற்ற இயல்பை புரிந்து கொண்டு அவற்றின் மீது நாம் கொண்டுள்ள பற்றையும் எதிர்பார்ப்புகளையும் துறக்க வேண்டும். பலர் ஆன்மீகம் நல்ல தத்துவம் எனவும் ஆனால் அது அன்றாட நடைமுறைக்கு பொருத்தமற்றதெனவும் நினைக்கிறார்கள். ஆன்மீகத்திற்கும் நமது தினசரி வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என நாம் எண்ணலாம். நமது காலில் பட்ட காயம் சீழ்பிடித்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். அது குணமாவதற்கு ஆன்டிபயோட்டிக் ஊசி போட வேண்டும். ஊசியை மருத்துவர் புண்ணிருக்கும் காலில் போடாமல் நமது கையில் போடுவார். அப்போது நாம் காயம் காலில் இருக்க நீங்கள் ஏன் கையில் ஊசி போடுகிறீர்கள் என ஆட்சேபிப்பதில்லை. ஏனெனில் மருந்து இரத்த ஓட்டத்தில் கலந்து புண் இருக்கும் இடத்தை அடையும் என்பதை நாம் அறிவோம். இதுபோலவே ஆன்மீக சாதனைகளும் நமது அன்றாட வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாதது போல தோன்றலாம். உண்மையில் அவைகளுக்கிடையே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வாழ்வில் ஏற்படும் பல சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் மன வலிமையை ஆன்மீகம் அளிக்கிறது. மருந்து இரத்தத்தின் மூலமாக உடல் முழுவதும் பரவுவது போல் ஆன்மீகம் என்னும் மாமருந்து மனதின் மூலமாக பரவுகிறது. அது வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் நலன் விளைய செய்கிறது. ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அமைதியான வாழ்க்கை வேணும், மன அமைதி வேணும் அப்படின்னா ஆன்மீக கோட்பாடுகளை கிரகிச்சு அதன்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆன்மீக கோட்பாடுகளை கிரகிச்சு வாழுறதுனா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிலையானது இல்லை அப்படிங்கிறத முதல்ல நாம் உள்வாங்கிக்கிட்டு அந்த பற்றற்ற தன்மைக்கு வரணும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயும் இருக்க பற்றை நம்ம விட்டுட்டாலே நம்ம மனசு என்னவாயிடும், ஓரளவுக்கு அந்த அமைதி நிலைக்கு வந்துடும். இந்த பற்று தான் நான் எனது அப்படிங்கிற இந்த விஷயந்தான் இங்கே இருக்க முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு சிலர் என்ன சொல்வாங்க, ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்ல ஒரு கருத்து தான், ஆனால் அது டெய்லி லைஃப்க்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு காலில் ஒரு காயம் இருக்குது, நீ வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு காலில் போய் போடுறதில்ல, உன் கையில் தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற. ஏன் அக்செப்ட் பண்ணுற? ஏன்னா கையில் இன்ஜெக்ட் பண்ணால் ரத்தத்தில் கலந்து அது போயிட்டு காலில் இருக்க காயத்தை ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுது இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த ஆன்மீகம் எப்படி சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம்.
ஆனால் எப்படி அந்த ஆன்டிபயோட்டிக் கையில் போடும்போது ரத்தத்தில் கலந்து காலில் இருக்க காயத்தை போய் ஆற்றுதோ, அந்த மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறத நீ கற்றுக்கிட்டு மனசார உன்னுடைய மாற்றங்களை கொண்டு வரும்போது இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நீ கண்டிப்பாக விடுபட முடியும். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கான ஒரே வழி ஆன்மீகம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் ஸ்பிரிச்சுவல், அந்த சாமி கடவுள் அப்படின்ற கான்செப்டை தாண்டி வாழ்க்கையோடைய எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா விஷயங்கள்லனா நம்ம நார்மலாக நம்ம லைஃப்லேருந்தே எடுத்துப்போமே. ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டிப்ரெஷனான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் அவ்வளோ பயம் இருக்கும், அவ்வளோ பதற்றம் இருக்கும். சரியாக வருமா வராதா, சரியாக வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறதும், சரியாக வரலினா பார்த்திங்கன்னா கவலைப்படுறதும், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், அதே வேலையை அமைதியாக செய்வோம். நோ எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப சரியாக வந்துட்டாலும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற அகங்காரம் வரதில்லை. வந்தாலும் தப்பு, இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். சரியாக வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, அம்மாவுடைய விருப்பம், ஏதோ ஒரு நல்லதுக்காக தான், இதுலேருந்து பாடத்தை கற்றுப்போம், அனுபவம்னு சொல்லி விட்டுட்டு போகிறோமா. ஆனால் இது நார்மல் லைஃப்பை நம்ம வாழும்போது இப்படியா இருந்தோம், எந்த அளவுக்கு மனசு ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதுதான் ஆன்மீகம்ன்றது வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேயுமே பயனளிக்கக்கூடியது. நாம் இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். மன அமைதி ஏன் வேணும் நமக்கு? நான் ஆல்ரெடி நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு தோணலாம். ஆனால் கவனித்து பார்த்தோன்னா, இப்போது உங்களை ஒரு ரூமில் போட்டுடுறாங்க. அந்த ரூமில் போட்டுட்டு நீங்கள் 24/7 அங்கே தான் இருக்கணும். ஆனால் உங்கள் கூட ஒருத்தரை கூட போட்டுடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குகிற நேரத்தில் கூட கனவாக பேசுகிறாரு. பகல் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கார் உங்ககிட்ட. எதையாச்சும் ஒன்று, அதுவும் உங்கள் லைஃப் சம்மந்தமாகவே உங்களுக்கு நடந்த பாஸ்ட்டை பற்றி, ப்ரெசண்ட்டை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி, இது நீங்கள் பார்த்தது கேட்டதுன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கார். நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கார். வாயை மூடவே மாட்டேன்றாரு. சாப்பிட்ற நேரம் மூட மாட்டேன்றாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் எல்லா நேரத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கு. நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசினா கூட இவர் உங்கள் கூட சைடில் பேசிக்கிட்டே இருக்கார். இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகாது? ஐயோ சாமி, என்னை ஆளை விடுறாப்பான்னு சொல்லி முதல்ல அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி என்னன்னு தானே பார்ப்போம். இதை தான் நம்ம மைண்டு செஞ்சிட்ருக்கு. தூங்கும்போது கூட அமைதியாக இருக்க மாட்டேனுதுங்க, கனவுல வந்துடுது. நீங்கள் வேணால் பாருங்கள், கனவு இல்லாத தூக்கம் அவ்வளோ ஒரு நிசப்தமான நிம்மதியான தூக்கம். கனவு வரதான் வருது, ஏதோ அம்மாவோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வமோ வந்தால் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் அது மட்டுமா வருது? அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்டால் தான் வருது. மற்ற நாள்லாம் பகலில் என்னெல்லாம் பார்த்தோமோ கேட்டோமோ இன்னும் நம்ம யோசிக்கூட இல்லாத விஷயம்லாம் கனவுல வரும் இல்லையா? அப்போ மைண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, தூக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் கூட அந்த அமைதியே இல்லாமல் தூங்கி எழுந்தும் போது மைண்டே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஒரு சில டைமில் நிறைய கனவு வந்ததுன்னா, கனவு இல்லாமல் ஒரு 3 hours 4 hours ஒரு 2 hours தூங்கிதுன்னா அந்த நேரம் தான் அப்பாடா நிம்மதியாகி மறுநாளுக்கா ரெஃப்ரெஷ் ஆகும். அப்போது இந்த தாட்ஸ் இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் தூங்கும்போதே மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுதே. அப்போ பொழுதனைக்கும் இந்த தாட்ஸோடைய தாக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அதனால தான் சத்குருமார்கள், யோகிகள், சித்தர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு தூக்கம் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நம்மளை டயர்டாக்குறதே இந்த தாட்ஸ் தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம இந்த தாட்ஸ் அதிகமாக இருக்க அன்றைக்கி அதிகமாக டயர்டாகி தூங்குவோம். தாட்ஸோடைய தாக்கம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளால் கம்மி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இறை சிந்தனையில் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பிரிஸ்காக இருப்போம் நாம். அம்மா அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த கேப் அதிகமாகி 2 எண்ணங்களுக்கு இடையில் இருக்க அந்த கேப் அதிகமாகும். ஸோ அப்போ எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறையும்னு சொல்லுவாங்க. இது மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு. சப்போஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணல, பக்தி மார்க்கம் அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு எண்ணம் வராமல் நிறுத்துறதை விட ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்துன்னு சொல்லி பார்த்துருக்கோமா நம்ம. ஸோ அப்போ இறை சிந்தனையில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இறை சிந்தனையில் இருக்கும்போது தேவையில்லாத தாட்ஸ் மைண்டில் வர்றதுக்கு நம்ம அந்த கேப்பே கொடுக்கறதில்ல. அப்போ மனம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கே தெரியும், எங்கே மனம் குவியுதோ அங்கே ஆற்றல் அதிகரிக்கும். அந்த இடத்துல எனர்ஜி க்ரியேட் ஆகும். அப்போ அது இறைவன் மேலே குவியும் போது அப்போ இறைவன் கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாகும். இறைவன் நம்ம லைஃப்பில் அதிகமாக
இறைவனோட தலையீடு அதிகமாகும், இறைவனோட அந்த கம்யூனிகேஷன் அதிகமாகும், இறைவனோட வாழ்கிற வாழ்க்கையோடைய அந்த நெருக்கம் இன்னொரு படி மேலே போகும். அப்போது ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்றாங்க. யோசிச்சு பாருங்கள், 60,000 எண்ணங்கள். இவ்வளோ எண்ணங்களும் இவ்வளோத்துக்கும் ரியாக்ட் பண்ணால் நம்ம நிலைமை என்னத்துக்காகிறது? அதனால தான் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, தெளிவாகவே இருக்கிறது இல்லை. நம்மளுடைய எதிரி எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. நமக்குள்ளே இருந்து எந்நேரமும் இது பேசிக்கிட்டே இருக்கிறதால நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த முழுமையான கவனத்தோடு செயல்பட முடியல. முழுமையான கவனம் அப்படிங்கிறதுனா என்ன தெரியுமா? விவேகானந்தர் ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றை கடக்கலான்னு சொல்லி போகிறாரு. அவர் ட்ராவலில் அங்கே சில இளைஞர்கள்லாம் துப்பாக்கிச்சூடு பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா படத்துலலாம், அந்த ரவுண்டாக இருக்கும், அது சென்ட்ரு ஒரு பிளாக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, அதில் கன் ஷூட் பண்ணோம். எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க, தப்பாகுது. விவேகானந்தர் போயிட்டு கேட்குறாரு. பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய தோற்றத்தை பார்த்து, என்ன பார்க்கறதுக்கு ஏதோ சன்னியாசி துறவி மாதிரி செயின்ட் மாதிரி இருக்காரு. இவர் என்ன கேட்குறாருன்னு, சரி ஓகே நீ என்னத்தை பண்ணிட போகிறாருன்னு கொடுக்குறாங்க. கொடுத்தா ஒரே அட்டம்ப்டில் அவர் ஷூட் பண்ணுறாரு. அப்போ டக்குன்னு எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இதுக்கு பெஸ்ட்டு கன் ஷூட்டராக தான் நீங்கள் இருக்கணும், ஒரே அட்டம்ப்டில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, துப்பாக்கியை என் வாழ்க்கையில் தொடுறது இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நான் துப்பாக்கியை தொட்டு கூட பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு. அதுதான் அவர் சொல்கிறாரு, இது என்னால் மட்டும் இல்லை எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி முடியும் அப்படின்னா மன ஒருமைப்பாடு அப்படின்றாரு. எனக்கு முழுமையான மன ஒருமைப்பாடும் அந்த பாயிண்டில் இருந்தது. அந்த பாயிண்டில் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என் மனம் முழுக்க இருந்தது, தவிர அதை தாண்டின டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த மன ஒருமைப்பாட்டால் தான் என்னால் ஒரே அட்டம்ப்டில் துப்பாக்கியே தொடாத என்னால் ஒரே அட்டம்ப்டில் என்னால் சுட முடிஞ்சது. ஸோ இது எல்லாராலையும் முடியும். இதுதான் ஒரு வேலையை பெஸ்ட்டாக செய்கிறதுடைய உச்சகட்டம். ஓகேங்களா? நாமளும் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலைகள்லாம் இந்தளவுக்கு பெஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கோம். காரணம் நம்மளுடைய மனம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. எப்படி உங்களுக்குள்ளே இறைவனே இருக்காரு, இந்த மனம் அமைதியானா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவோட அசைவும் நமக்கு தெரியும்ப்பா. அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எந்த அளவுக்கு அமைதி நிலைக்கு போனால் இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும், இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால் பார்க்க முடியும்னா அது எந்த அளவுக்கு டீப் ஸ்டேட்டாக இருக்கும். அது நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கடலோடைய அடி ஆழத்தில் இருக்க மாதிரி அது இருக்குது. நம்ம மேலே இருக்க அலைகள்லேயே சிக்கிட்டு இருக்கோம். எந்நேரம் மேல் மனசுலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். கொஞ்சம் கூட உள்ளே போகிறதே கிடையாது. அதனால தான் எல்லா யோகிகளும் ஞானிகளும் உனக்குள்ளே தான் அது இருக்குது, உனக்குள்ளே தான் அது இருக்குது, நீ தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்காமல் இருக்க. பிரம்மம் அப்படிங்கிறது எங்கேயும் புதுசாக சத்குரு உனக்கு கொடுக்கறது கிடையாது, அது உனக்குள்ளே தான் இருக்குது. நீ அதை வெளியில் கொண்டு வரணும், இல்லை உன் மனசு நிசப்தமாகும் போது தானே வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த மனம் அமைதியாகும் போது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க அந்த முழு திறமையும் வெளிப்படும். அதுதான் இறைவன், அதுதான் இறை சக்தி, நமக்குள்ளே இருக்க சக்தி வெளிப்படும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த நான் அப்படிங்கிற எண்ணத்தை ஒதுக்கி, அதான் அம்மா சிம்பிள் ரூட் போட்டு தராங்க. நீ மெடிடேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவா, பக்தி மார்க்கத்தை பிடி, நான் ஒன்றுமே கிடையாதுன்ற தன்மைக்கு முதல்ல வா. என்னோடய இறைவன் தான் எல்லாமே செய்கிறார், என் அம்மா தான் என் வழியாக எல்லாமே செய்கிறான்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுக்கு பல அனுபவங்களை கொடுக்குறாங்க, நீ ஒன்றுமே கிடையாதுன்னு. அப்போ அந்த இப்போ நான், ஏன்னா நானுன்றது இங்கே ஒன்றுமே கிடையாது, இறை சக்தியை தாண்டி எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ குருகீதையில் பல டைம் சொல்லியிருப்போம். நாம் பேசுகிறோம் அப்படின்னா கூட இதோடைய சக்தி எங்கேருந்து வந்தது? இறைவனோட சக்தி. இந்த சக்தியை நான் படைச்சேன்னா, எனக்கு உடலில் எத்தனையோ பாகங்கள் இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு, என் மூச்சு விட்டுட்ருக்கேன். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பண்ணுறேன்னா? கிடையாது. அதெல்லாம் தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நடக்குது? எனக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியோட உதவியால் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி தான் இறைவன்னு சொல்கிறோம். அந்த சக்தி தான் உருவம் எடுத்து நம்ம முன்னாடி அம்மாவாக உட்காந்துருக்காங்க. அப்போது இங்கே ஒரு என் கை இப்படி அசையணும் அப்படின்னா கூட ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி தான் நம்மளோட அம்மா இல்லையா? அம்மா அதனால தான் உனக்குள்ள ஆத்மாவாக நான் இருக்கேன் அப்படின்றாங்க. உன்னோட ஆத்மா வேறு யாரும் கிடையாது, நான் தான் அது அப்படின்றாங்க. அதனால தான் உள்ளுக்குள்ளே இருக்க அம்மாவை பாரு, உள்ளுக்குள்ளே இருக்க அம்மாவை கவனி அப்படின்றாங்க. என்ன வெளியில் தேடாத, உனக்குள்ளே தான் இருக்கன்றாங்க. வெளியிலையும் பார்க்க சொல்லுவாங்க. எப்படின்னா பார்க்குற ஒவ்வொரு பொருளும் என்னதான் அந்த இறை சக்தி தான்.
அம்மாவுடைய ஸ்வரூபம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க. அம்மாவுடைய பஜன் கூட ஒரு பாட்டு வரும், கண்ணை மூடி உன்னை உள்ளே பார்க்குறதும் தியானம்தாம்மா, கண்ணை திறந்து பார்க்குற எல்லா பொருள்லையும் உன்னை பார்க்குறது தியானம்தாம்மா. ஸோ அந்த நிலையில் தியானம் செய்ய நான் முயற்சி பண்ணோம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சங்களிலுமே நலன் விளைய செய்யுதுன்னு சொன்னார். அதுதான் நம்ம மனசை அமைதிப்படும் போது நமக்குள்ளே இருக்க அந்த மாபெரும் சக்தி வெளிப்படுது இல்லையா. அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் ரொம்ப பெஸ்ட்டாக இயங்க முடியுது. நம்ம எல்லாருமே முழுமையான சுதந்திரமானவங்க. இறைவனுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சுதந்திரமும் ஒரு சந்தோஷமும் இருக்கோ அதே அளவு சுதந்திரம் நம்மளுடைய ஆத்மாவுடைய இயல்பு அதுதான். ஆனால் நம்மளுடைய மனசு தான் நம்மளை இந்த அளவுக்கு குறுகிய வட்டத்தில் அப்படியே நம்மளை குறுக வச்சு பத்தாவதுக்கு எந்த நேரமும் 1008 தாட்ஸை கொடுத்து நம்மளை இந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு நம்ம மனசு தான் ஆளாக்கிக்கிட்டு இருக்கு. நீ இந்த வெறும் உடல் இந்த மனம்தான் அப்படிங்கிற இந்த அளவுக்கு குறுகி, அதனால தான் நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தால் பார்த்திங்கன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. என்ன கிடைச்சாலும் அந்த திருப்தி கிடைக்காது. ஏன்னா உள்ள ஆன்மா அவ்வளோ பெருசு, அது இறைவனுடைய சிறு துகள் அது. அதால் எப்படி போய்ட்டு இந்த சின்ன உடம்பு இந்த மனசோடு நிற்க முடியும்? ஸோ அந்த தேடுதலில் தான் நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தை தேடி அம்மா பின்னாடி போயிட்டுருக்கோம். நம்ம அம்மாவும் நம்மளை கையை பிடிச்சி வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வாழ்க்கையை கூர்ந்து ஆராய்ந்தால் பல அனுபவங்களின் தொகுப்பாக அது விளங்க காணலாம். மனதின் செயல்பாட்டால் தான் அனுபவங்கள் ஏற்படுகின்றன. மனம் செயல்படாவிட்டால் எந்த அனுபவமும் ஏற்படாது. உதாரணமாக, நாம் ஆழ்ந்து உறங்கும்போது உலகம் இருக்கிறது. நம் முன்னே பிறர் பேசலாம், சிரிக்கலாம், சில சம்பவங்கள் நிகழலாம். இருந்த போதிலும் இவை எதையுமே நாம் அறிவதில்லை. ஏனெனில் உறக்கத்தில் நமது மனம் செயல்படுவதில்லை. நாம் விழித்து எழுந்த பிறகுதான் உலகம் இருப்பதை உணர்கிறோம். இவ்வாறு மனதின் மூலமாக நாம் எல்லா அனுபவங்களையும் பெறுவதால் மனம் வலிமையுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பது அவசியமாகும். மனம் போல் மாங்கல்யம் என்பது பழமொழி. உதாரணமாக, நாம் ஒரு நடன கலைஞர் என வைத்துக்கொள்வோம். நடன மேடை உறுதியற்றதாக இருந்தால் நமது நடனமும் தடுமாறும். இதற்கு நிகராக மனமெனும் மேடையில் வாழ்க்கை எனும் நாடகம் அரங்கேறுகிறது. மனம் பலவீனமாக இருந்தால் அதை நம் வாழ்வு பிரதிபலிக்கும். மனம் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் நமது வாழ்க்கை இன்பமாகவும் அமைதியாகவும் இருக்கும். இன்ப துன்பத்திற்கு அமைதி அல்லது சஞ்சலத்திற்கும் மனமே காரணம். ஆன்மீக கோட்பாடுகளை கண்டுபிடித்தால் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மாறும் இயல்புள்ள உலகில் நம்மால் அமைதியாகவும் திருப்தியாகவும் வாழ முடியும். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி போட்டிருக்காருன்னு. எல்லா பிரச்சனைக்கும் இந்த மனம்தான் காரணம்னு பார்த்தோமா. அப்போ இந்த மனசு தேவையே இல்லையா அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் எப்படி இருக்கணுமாமா, ரொம்ப பலமாக இருக்கணும். நம்ம மனசு எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கோ அந்த அளவுக்கு நாம் பிரச்சனைகளை சிக்கி உழல்றோம். அதுக்கு பதிலாக மனம் பலம் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்மளுடைய ஆயுதமே, அதுதான் நம்மளோட பலமாகவும் மாறும். எப்படி ஒரு டான்ஸருக்கு ஸ்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருந்தால் தானே தைரியமாக ஆட முடியும். ஸ்டேஜ் ஒரு மாதிரி ஆடிட்டுருக்க மாதிரி இருந்தால் நிம்மதியாக ஆட முடியுமா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஸ்டேஜே இந்த மனம் தான் இல்லையா. ஏன்னா மனம் தான் நம்மளுடைய உலகமே. வெளியில் இருக்க உலகங்கிறது வேற, நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு உலகமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மனம். உண்மையை சொன்னோன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்க இந்த உலகத்தில் தான் நாம் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நம்ம கவனிக்கிறது கூட இல்லை, நமக்கே தெரியாமல் அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உலகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மனம் ஏற்படுத்தி வச்சுருக்க ரெக்கார்ட்ஸ் பதிவு அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ நம் மனசை உருவாக்கி வச்சுருக்க உலகத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்ருக்கோம். அப்போது இந்த மனசை பலவீனமாக இல்லாமல் எந்த அளவுக்கு பலமாக மாற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இன்பமாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பம் அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்கும் அமைதி அல்லது மன சஞ்சலம் அப்படிங்கிற அனுபவத்துக்கும் காரணம் மனம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இன்னொரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாரு பாருங்க. நம்ம வாழ்க்கையை கூர்ந்து ஆராய்ச்சி பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது என்ன,
பல அனுபவங்களுடைய தொகுப்பு இல்லையா? நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. இதோட தொகுப்பு தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இப்போது இந்த அனுபவத்துக்கு காரணம் என்ன? நம்மளுடைய மனம்தான். நமக்கு மனம் செயல்படுறதால தான் அனுபவமே கிடைக்குது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீ நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது உன்னை சுற்றி எல்லாமே நடக்குது. இந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்ம எப்படி அக்சஸ் பண்ணிக்கிறோன்னா, ஐம்புலன்கள் வழியாக அக்சஸ் பண்ணிக்கிறோம். பார்க்குறது மூலமாக, கேட்குறது மூலமாக, சுவைக்கிறது மூலமாக, நுகர்றது மூலமாக, அதுக்கப்புறம் தொடுதல் உணர்வு மூலமாக, இந்த ஐம்புலன்கள் வழியாக நம் மனம் என்ன பண்ணுது? அனுபவங்களை அக்சஸ் பண்ணுது. அப்போது இந்த ஐம்புலன்களும் இருக்குது. அக்சஸ் பண்ணும்போது என்னென்னா மனம் செயல்படுது. இது டேஸ்ட்டாக இருக்குது, இது பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குது, இது ரொம்ப சூடாக இருக்குது, இதோடைய ஸ்மெல் நல்லா இருக்குது, இதோடைய ஸ்மெல் நல்லா இல்லை, ஸோ பார்க்கும்போது இது அழகாக இருக்குது, இது நல்லா இல்லை, ஸோ இவங்க இந்த பர்சனுடைய குணங்கள் இதெல்லாம் சொல்லி மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி வச்சுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அனுபவமாக நமக்கு கிடைக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது எல்லாமே இருக்குது, உங்களை சுற்றி இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாமே நடக்குது. ஏன் உங்களுக்கு தெரியலனா என்ன அர்த்தம்? மனம் செயல்படலை. மனம் செயல்படாததால் சுற்றி எல்லாமே நடந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. மனம் அமைதியாக இருக்கும்போது அப்போது அனுபவமே கிடைக்கிறது கிடையாது. எப்போ திரும்பவும் கண்ணை திறக்கிறோமோ அப்போ தான் பார்த்தா என்ன ஆகுது? மனம் செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் ஞாபகம் வரும், நான் யாருன்றது ஞாபகம் வரும், எதெல்லாம் என்னோடதுன்றது ஞாபகம் வரும். அப்போது ஒவ்வொருத்தரும் எப்படி அப்படிங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்க அத்தனை ரெக்கார்ட்ஸும் அப்புறம் தான் ஞாபகம் வரும். நம்ம நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது எதுவுமே இருக்காது, எல்லாமே மறந்து தானே இருக்கும். எல்லாமே அப்போது இருந்ததே, சுற்றி உலகம் இருந்தது, உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது, ஸோ நீங்கன்றது இருந்தீங்க, உங்களோட திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் அப்போ எப்படி எல்லாமே மறந்து இருந்தோம்? சுற்றி எல்லாமே இருந்தாலும் ஏன் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல? ஏன்னா மனம் அங்கே செயல்படலை. மனம் செயல்படாதப்ப மனம் செயல்படுறதுக்கு காரணமாக இருக்க ஐம்புலன்களும் அமைதியாக இருக்குது. பார்க்கல, அப்படியே காது இருக்கே தவிர நம்மளால் கேட்கல. ஏன்னா அந்த டீப் ஸ்லீப்பில் இருக்கும், மனம் செயல்படலாங்க. அப்போ எதை சுற்றி யாராச்சும் பக்கத்தில் நின்று பேசினாலும் நமக்கு கேட்கல. ஸோ ஐம்புலன்களும் செயல்படலை மீன்ஸ் அந்த டைமுக்கு ஆஃப் ஆகிருக்கு. நம்மளோட மனமும் அதனால் செயல்படலை, அமைதியாக இருக்குது. அதனால் நமக்கு அனுபவமே கிடைக்கல. ஸோ அந்த ஆழ்ந்த அமைதின்றாலே ஞானிகள் எல்லாம், சத்குருமார்கள் எல்லாம் அந்த ஆழ்ந்த அமைதியில் தான் இருக்காங்க. அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்கும்போது மட்டும் இல்லாமல் விழிச்சிருக்கும் போதே அந்த ஆழ்ந்த அமைதியில் இருக்காங்க. ஸோ புலன்களுடைய வார்த்தைகளை, புலன்களுடைய அனுபவங்களை அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை மனசு அப்படிங்கிற விஷயத்தை செயல்பட விடுறதும் கிடையாது. அவங்களுடைய மனம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறத கேட்குற மனமாக இருக்குது. மனம் சொல்கிறது அவங்க கேட்குற நிலையில் அவங்க இல்லை. அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆழ்ந்த அமைதியில் எந்த நேரமும் இருக்க முடியுது. ஓஷோ சொல்வார், ஒரு ரோஜாவை அவர் பார்க்குறாரு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? வா ரோஜா, இது பன்னீர் ரோஸு, இதோடைய செடி இப்படி இருக்கும், ஓகேவா, இது இந்த மாதிரி ஸ்மெல் வரும், இது என்ன எவ்வளோ குட்டியாக பூத்துருக்கு, இல்லைனா இது என்ன இவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக பூத்துருக்கு, நல்லா மலர்ந்துருக்கே, இல்லை மொட்டாக இருக்கே, இப்படி அந்த ரோஜாவை பார்க்குற அந்த செகண்ட் நமக்கு அதை பற்றின ஒரு 10-20 எண்ணமாச்சு விழும் இல்லையா? ஆனால் ஞானிகளோட பார்வையில் அது எப்படி இருக்குமாமா? நோ ஜட்ஜ்மெண்ட். இது ரோஜா அப்படின்னே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன எல்லாமே ஜட்ஜ்மெண்ட், அதை பற்றி நம்ம வச்சுருக்க ஜட்ஜ்மெண்ட், ஓகேங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டான மைண்டோடு நம்ம அதை பார்க்குறோம். ஸோ மனசோடு நம்ம பார்க்குறோம். நம்ம மனசுக்குள்ளே இத்தனை பதிவுகள் இருக்குது, இந்த பதிவுகளோடு சேர்த்து இது ஒரு ரோஜா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் யோகிகள், ஞானிகளுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னா, அதனால தான் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இறைவன் அம்மா சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எல்லாமே இறைவன் தான், அம்மாவுக்கு வேறு எதுவுமே தெரியாது, அந்த ஒன்னஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? இறைவனை தவிர இங்கே எதுவுமே இல்லைன்றாங்க. நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அணுக்களுடைய தொகுப்பு, ஓகேங்களா? இந்த ஆட்டம்ஸ்லாம் இந்த காம்போசிஷனில் சேர்ந்தால் இது இந்த மாதிரி இருக்கும், அதை உருவாக்குறதே அவங்க தான். ஏன்னா அந்த புரிதல், அந்த அறிவு அவங்களுக்கு வந்துடுது இறைநிலைக்கு போகும்போது. அடுத்தது வைப்ரேஷன்ஸ், இந்த உலகமே வைப்ரேஷன்ஸ், இந்த வைப்ரேஷனில் இது இயங்குது. அடுத்தது எல்லாமே அந்த மின்காந்த அலைகளாக பார்ப்பாங்க. அவங்களுடைய பார்வையே வேறையாக இருக்கும்.
ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா எல்லாமே இறை சக்தியோடைய அந்த சக்தியோடைய உருவாக்கம் தான் இது எல்லாமே. இந்த விஷயம் இன்னும் டீப்பாக புரியணும் அப்படின்னா குரு கீதையில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதை பற்றி நிறைய பேசியிருப்போம். எப்படி இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்றா இருக்குன்ற விஷயம் மணிக்கணக்கில் அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் மூலமாக தான் கிடைக்குது. அந்த அனுபவங்களோட தொகுப்பாக தான் இந்த வாழ்க்கையே இருக்குது. மனமற்ற நிலையில் நமக்கு அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறதே இல்லை. மீனிங் தட் நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸே கிடையாது. அதுதான் அந்த மனமற்ற நிலை அப்படிங்கிறது. அந்த நிலையில் நமக்கு சுகம் எது துக்கம் எது அப்படிங்கிற அந்த எல்லாமே அனுபவம், அவ்வளோதான். இது சுகம் இது துக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுவும் ஒரு அனுபவம், அவ்வளோதான். அனுபவம் கூட சொல்ல முடியாது, அது நடக்குது, அதோடைய இயல்புலாம் நடக்குது. ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இறைவனுடைய இச்சைப்படி எல்லாமே நடக்குதுன்னுவாங்க. இங்கே எதுவுமே தப்பாக நடக்கலைன்னுவாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குதுன்னுவாங்க. எதுக்குமே மனசு அசைய மாட்டாங்க. அப்போ மனம் அப்படிங்கிற அந்த விஷயமே அங்கே இல்லாமல் போகுது. மனமற்ற நிலையில் அவங்க வாழுறாங்க. அதனால் அவங்களுக்கு இது அமைதி இது சஞ்சலம் அப்படி கிடையாது. இது இன்பம் இது துன்பம்ன்ற அந்த ரெண்டு கிடையவே. எல்லாமே ஒரே மாதிரி ஒன்றாவே பார்க்குற அந்த ஸ்டேபிளான மைண்டில் அவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நமக்கும் சொல்லித்தராங்க. ஓகேங்களா? அந்த பாதையில் தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது மனம் பலமாகும்போது மனம் ஆரோக்கியமாகும்போது நம்மளாலையும் என்ன பண்ண முடியும்? இதே உலகத்தில் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் வாழ முடியும். அடுத்தது படிக்கிறேன், கேளுங்க. பணக்கார பெண் ஒருத்தியின் வியாபாரம் நொடித்து விடவே பணத்தை எல்லாம் இழந்துவிட்டாள். காதலனிடம் தனது நிலையை கூறிய அவள், அன்பே, இப்போது நான் பணக்காரி அல்ல என்றாலும் என்னை நீங்கள் நேசிப்பீர்களா என்று கேட்டாள். காதலன், நிச்சயமாக, நான் உன்னை எப்போதும் நேசிப்பேன். அநேகமாக இனி உன்னை நேருக்கு நேர் நான் சந்திக்காவிடிலும் என் நேசம் நிலையாக இருக்கும் என்று பதிலளித்தாள். உலகின் இயல்பு இதுவாகும். இன்று நம்மை நேசிப்பவர் நாளை பிரிந்து செல்லலாம். நாம் எதிர்பார்ப்பதை எப்போதும் நம்மால் பெற முடியாமல் போகலாம். உண்மையில் நாம் எதிர்பாராதது அடிக்கடி நிகழலாம். இன்று நாம் நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்கலாம். நாளையே நம்மை சோர்வுறச் செய்யும் நோயால் பீடிக்கப்படலாம். இம்மாதிரியான உண்மைகளை சுட்டிக்காட்டி வாழ்வில் ஏற்படும் வெவ்வேறு சூழ்நிலைகளை மனச்சமநிலையோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஆன்மீகம் நம்மை தயார்படுத்துகிறது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நம்ம லைஃப்பில் நிறைய விதமான சூழ்நிலைகள் வரலாம். எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அமையணும்னு இல்லை. ஸோ பிடிக்காத மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் அதை மன சமநிலையோடு ஏற்றுக்கிற தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா இங்கே நமக்கு இந்த மன அமைதி அப்படிங்கிறது போகாது. மன அமைதியோடு நம்மளால் இருக்க முடியும். ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பணக்கார பொண்ணு வியாபாரத்தில் ரொம்பவே மெலிஞ்சிடுறா. ஸோ வியாபாரம் சரியாக நடக்காததால் தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து தன்னுடைய லவ்வர்கிட்ட போயிட்டு, முன்னே இருந்த மாதிரி இப்பயும் என்ன லவ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக என்னுடைய லவ் அப்படியே தான் இருக்கும், நேரில் அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் என்னுடைய நேசம் அப்படியே இருக்கும்ன்றார். மீனிங் தட் என்ன, இனிமேல் நான் அவனை மீட் பண்ண வரமாட்டேன், எனக்குள்ளே இருக்கிற லவ் அப்படியே இருக்கும். மீனிங் தட் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதுதான் உலகத்தோடைய இயல்பு. இன்றைக்கி நமக்கு நம்மளை நேசிக்கிறவங்க நாளைக்கே நம்மளை பிரிஞ்சு போகலாம். ஓகேங்களா? இதே அம்மா சொல்லுவாங்க, இன்றைய நண்பன் உன்னோட நாளைய எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பனாக கூட இருக்கலாம். அப்போ இதுதான் உலகத்தோடைய நிலையாமை. எது ஒன்றுத்தையும் இன்றைக்கி இருக்கிறத வச்சு இது இப்படியே இருக்குது, இது இப்படியே இருக்கணும்னு நம்ம மனசு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சிருது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறதால தான் இங்கே நமக்கு பிரச்சனையே. அது இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளால் தாங்க முடியல, உடனே டிப்ரெஷனுக்கு போயிடுறோம். நம்ம மனசு நம்மளை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போது எல்லா சூழ்நிலைகளையும் சமமான மனோபாவத்தோடு நாம் எடுத்துக்கிற அந்த தன்மைக்கு வரணும். அதுதான் ஆன்மீகம் சொல்லித்தருது. இதை நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சோன்னா ரொம்பவே கஷ்டம். மன வலிமையை உண்டாக்குறது அப்படிங்கிறது, அந்த ஞானத்தில் வாழுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. செம்ம டஃப்பான டாஸ்க்கு. இதே நம்ம அம்மா கிட்ட இருந்து இதே விஷயத்தை செய்யும்போது நமக்கு இது அவ்வளோ ஈஸி. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி எது நடந்தாலும் அம்மாவுடைய விருப்பப்படி தான் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் அம்மா இப்படி ஒரு சுச்சுவேஷனை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா 100% அதில் காரணம் இருக்கும். நமக்கு புரியலை அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் போதும் நம்ம மனசை சமாதானப்படுத்துறதுக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம மனசு அமைதியாகும். சரி, அம்மா உனக்கு தெரிஞ்சு தானம்மா நடக்குது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசிலேட் ஆனாலும் அம்மாக்கிட்டே உட்காந்து அழுவோம், அம்மாக்கிட்டே நம்ம புலம்புவோம். அப்போது அந்த மனசு
அம்மா கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போது அம்மாங்கிறது நமக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய வரம் இல்லை. தனியாக நம்மளால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. எப்படி வந்துட்டு ஒரு செடி வளருது, பக்கத்தில் அந்த குச்சி ஒன்று நட்டு வைப்பாங்களா, அந்த மாதிரி அம்மா அப்படிங்கிறவங்க சத்குருவா ஆல்ரெடி அந்த இறை நிலையிலிருந்து நம்மளை அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க. அம்மாவை பற்றி இருக்கிறதால மட்டும்தான் நம்ம மனசால் ஸ்டேபிளாக நிற்க முயற்சி பண்ண முடியுது இல்லையா? இதெல்லாம் அம்மாவுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சுகுணானந்தர் அம்மாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இந்த பகுத்தறிவாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்துட்டு ஊரில் வந்துட்டு அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அம்மா பாவ தரிசனம் கொடுக்குற டைம்லலாம். அப்போ அவங்கள எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லையா, தேவி தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யார் எதிர்த்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறீங்க, அதில் இருக்கிறவங்க நாளைக்கு உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வரலாம், ஸோ மருமகனாக வரலாம், உனக்கு உறவாக மாறலாம், இதில் யாரை எதிர்க்க சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி எதிரி நாளைக்கு உறவுன்னுவாங்க அம்மா, சிம்பிளாக. அதே மாதிரி அவங்களுடைய ஒரு தங்கச்சிக்கு அந்த டீம்லேருந்து ஒரு வாலிபன் திருமணம் பண்ணுவாங்க. அடுத்தது அம்மாவை ஆன்மீகத்தில் அம்மா பார்த்திங்கன்னா அந்த பாவ தரிசனம் கொடுக்கும்போதும் சரி, அம்மா மெடிடேஷன் பண்ணி கிருஷ்ணாவையும் தேவியையும் அடையிற அந்த காலத்துலேயும் சரி, ரொம்ப தொந்தரவு கொடுத்தது அம்மாவுடைய சுபகன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதே அண்ணன் அம்மாவுடைய வீட்லேயே அவங்களுடைய தங்கச்சிக்கு பையனாக திரும்ப பிறந்தார். அவர் இறந்து 3 வருஷத்தில் திரும்ப பிறந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அம்மாவுடைய செல்ல குழந்தையாகவே வளர்ந்தார். எந்நேரமும் அம்மா சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே வேலை செய்யன்னு சொல்லி அம்மாவே வளர்த்தாங்க அவங்கள. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆன்மான்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி அந்த ஆன்மா முற்பிறவியில் அம்மாவை அவ்வளோ தொந்தரவு பண்ணிச்சு. அதே ஆன்மா அம்மாவை கேட்டால் சொல்கிறாங்க 3 வருஷம் ஆசிரமத்தை சுற்றுச்சு அம்மா. அந்த ஆன்மா அங்கே தானே இருந்தது. அதனாலேயே அந்த ஆன்மா அவ்வளோ தூய்மைப்பட்டு அடுத்த பிறவிலே பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஜபிக்கிற அளவுக்கு, அதுவும் குழந்தையிலே ஜபிக்கிற அளவுக்கான தன்மையுள்ள ஒரு ஆத்மாவாக, தூய்மையான ஆத்மாவாக பிறக்குது. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையிலே நிறைய விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அப்போது ஒரு சம்பவம் நடக்கும்போது யார் ஒருத்தரையும் இவங்க எதிரி, நமக்கு இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நம்ம மனசுக்குள்ளே அந்த பதிவுகளை உள்ளே கொண்டு போகாமல் ஸ்டேபிளாக நின்று பார்க்கணும். அது ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, அம்மா என்ன பண்ணுவோன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்குள்ளே இருக்க குறைய பாரு, உன்னை திருத்திக்க பாரு. உனக்கு சுகம் கிடைக்கிறத விட துக்கம் கிடைக்கிறது தான் ரொம்ப உன்னை அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர்த்தணும்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போது உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, அந்த இடத்துல மேலே இருக்க தப்பை பாரு. எதிரில் இருக்கவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்றதை நீ கவனித்து அவங்க மேலே தப்புன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு நம்ம அப்படி ஆழ்ந்து நமக்குள்ளே திரும்பி பார்த்தோன்னா நம்ம மேலே அவ்வளோ தப்பு தெரியும். என்ன சொல்கிறது, மேலோட்டமாக பார்த்தா எதில் இருக்கவங்க தப்பு செஞ்சாங்க, நம்ம சைடு கரெக்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செஞ்ச தப்பாகவே இருக்கட்டும், நம்ம மனசையே இந்த ஆட்டம் ஆடுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேள்வி உள்ளே வரும். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிப்போம். எவ்வளோ மோசமான எண்ணங்கள் உள்ளே வருதுன்றதை கவனிப்போம். அப்போது ஏன் இந்த எண்ணங்கள்லாம் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத யோசிப்போம். அப்போது இதெல்லாம் தப்புன்றது முதல்ல புரியும் இல்லையா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், சரி இதை நான் எப்படி இந்த சுச்சுவேஷனில் சரியாக நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம். சரியாக எப்படி நடந்துக்க முடியும்? அம்மா முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன், சுவாமிஜியோடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அம்மாக்கிட்ட எப்படி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, அம்மா உன் பேங்க்கில் வர ஒவ்வொரு கிளைண்ட்டையும் அம்மா அனுப்புனன்ற மனோபாவத்தோடு பாருன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அவர் அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் யார் மேலேயும் எரிஞ்சு விடல, அந்த கோபமே போயிடுச்சு. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா அவரால் வேலை செய்ய முடிஞ்சது, மன அமைதியோடு எல்லாருக்கும் நல்லா உதவி செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி போட்டிருந்தார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சுச்சுவேஷன் அம்மா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா தான் இந்த சுச்சுவேஷனை நம்ம லைஃப்பில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அம்மாவுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வரல. அப்போது இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஓகேவா? அப்போது எதிரில் இருக்க பர்சனை அம்மா நம்மக்கிட்ட அனுப்பியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்மளை செக் பண்ணுறாங்க. நமக்கு இது ஒரு டெஸ்ட்டு. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிட்டால் நாம் இந்த சூழ்நிலையில் சக்ஸஸாக அம்மாவோட பிள்ளையாக நடந்துக்க முடியும்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை நாம் யோசிக்கலாம் இல்லையா? இப்போது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பிரச்சனை அவங்க மேலே தான் தப்பு, நம்ம மேலே தப்பு கிடையாது. ஆனால் இதையே நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது நமக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்மளை எந்த விதத்துலலாம் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி முன்னேற்றிக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளோ ஐடியாஸ் கிடைக்குது இல்லையா?
மேலோட்டமாக பார்க்கறதால நமக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தானே தப்புன்னு சொல்லிட்டு நமக்குள்ள எண்ணங்கள் குவியலாக வரும். அப்போ அவங்ககிட்ட திரும்ப சண்டை போடணும்னு தோணும். போயிட்டு கேட்டோன்னா அங்கே இன்னும் 4 பிரச்சனை சேர்ந்து உருவாகும். இதே நம்ம ஆழ்ந்து அம்மா சொல்கிற வழியில் நம்ம மேலே இருக்க குறைய திரும்பி பார்க்கும்போது நம்ம நாளுக்கு நாள் ட்ரை பண்ணி திருந்திக்கிட்டே இருக்கோம். ஸோ ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்றோம், இறைவனை நெருங்குறோம். எவ்வளோ அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ நமக்கு வர பிரச்சனைகளையும் நம்மளுடைய ஏணிப்படியாக மாற்றிக்கிறது நம்மளுடைய மனநிலை மாற்றம் தான் இல்லையா? அதுதான் நம்ம மைண்ட் செட்டை மாற்றினாலே போதும். நாம் இதே விஷயத்தில் முன்னேற்றகரமாக நம்மளுடைய பாத்தில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், வாழ்வில் நமக்கு நல்ல அனுபவங்களை விட மோசமான அனுபவங்கள் அதிகம் விளையலாம் என அம்மா கூறுகிறார். பாருங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு, நமக்கு நல்ல அனுபவங்களோட மோசமான அனுபவங்கள் அதிகமாக வரலாம் அப்படின்றாங்க. வளமான வாழ்க்கை என்பது நமக்கு ஏற்படும் பல நல்ல அனுபவங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக நமது வாழ்வில் ஏற்படும் மோசமான அல்லது சவாலான அனுபவங்களை எவ்வளவு திறமையுடன் நாம் கையாளுகிறோம் என்பதைத்தான் தீர்மானிக்கிறது. சில சமயங்களில் என்பதுதான் தீர்மானிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதில் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை விட மோசமான அனுபவங்கள் அதிகமாக வரலாம். ஸோ வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ நல்ல அனுபவங்கள் வருது அப்படிங்கிறத வச்சு அந்த நல்ல அனுபவங்கள் தீர்மானிக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற மோசமான அல்லது சவாலான அனுபவங்களை எவ்வளோ திறமையோடு நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நல்ல வாழ்க்கைங்கிறது அமையுதுன்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது சம்மந்தமாக தான் பேசணும் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல அனுபவம் வருதுங்கிறத பற்றி தீர்மானிக்குது. ஏன்னா அதில் வந்து நல்ல அனுபவத்தில் நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது இல்லையா? ஆனால் கொஞ்சம் சவாலான அனுபவங்கள் வரும்போது தான் நம்ம பக்குவப்படுவோம், நம்ம மனசு பக்குவப்படும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறது, அந்த மனம் பலப்படும். வாழ்க்கையில் இனி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி அதை சமாளிக்கிற அளவுக்கு அந்த திறமை நமக்குள்ளே வளரும், மனத்திறமை வளரும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க, நமக்கு வரக்கூடிய சவாலான அல்லது மோசமான அனுபவங்களை எவ்வளோ திறமையோடு நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வளமான வாழ்க்கைங்கிறது அமையுது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இனிமேல் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நாம் மூழ்கி போயிடாமல், அந்த பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இல்லாமல், மனசோடைய அந்த மாய வலையில் மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படாமல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு தூரமாக இருந்து பார்க்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, நம்ம அந்த சூழ்நிலையை அம்மா பிள்ளையாக அம்மாவுக்கு பிடிச்ச விதத்தில் அம்மா சொல்லி கொடுத்த வழியில் நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது எப்படி நம்ம கடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாமா? அப்படி யோசித்தோன்னா நம்ம மனசும் பார்த்திங்கன்னா பக்குவப்படும், ப்ளஸ் இறைவனையும் அடுத்த படிக்கு நெருங்கியிருப்போம். ஏன்னா மனசில் இருந்த ஒரு திரை விலகின மாதிரி தானே இந்த விஷயம். நமக்கு நல்ல ஒரு மனத்தெளிவு கிடைச்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், சில சமயங்களில் ஒரு நோய் வராமல் தடுப்பதற்கோ அல்லது வந்த நோயை குணப்படுத்துவதற்கோ கசப்பான மருந்தை சாப்பிட நேரும். இதற்கு நிகராக வாழ்வில் வந்தமையும் கஷ்டங்களை திறமையுடன் கையாளுவதால் மன வலிமையை பெறுவோம். நல்ல அனுபவங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஸோ நமக்கு நோய் வந்து ஆப்வியஸாக மருந்து சாப்பிடுவோமா, அந்த மருந்து ஒரு சில டைமில் கசப்பாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வர கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாதிரி, அது கசப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம திறமையோடு ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, மன வலிமை கிடைக்கிது. அப்போது இந்த அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்துது அப்படின்றாங்க. அம்மா சொல்கிற இந்த விஷயங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தரும் இந்த நிலைமையில் இந்த அளவுக்கு மன முதிர்ச்சியோடு இவ்வளோ மெச்சூரிட்டியோட இறைவன் தான் உண்மை, இந்த உலகம் போய் அம்மா சொல்கிற வார்த்தையை கேட்டு நாம் நடந்துக்கணும். ஸோ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆன்மீகத்தில் நம்ம இறைவனை அடையணும், அம்மாவை அடையணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு யோசித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். இந்த நமக்கு அம்மா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கசப்பான அனுபவங்களும் தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு நம்மளை வந்து உட்கார வச்சுருக்கு இல்லையா? அப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அது இல்லைன்னா நம்ம இறைவனை நோக்கி பயணப்பட்டிருக்கவே மாட்டோம்.
நல்ல சொகுசான ஒரு லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருந்தா நம்ம மனசு இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காது. ஏன் இப்பயே நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா ஜம்முன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்கோம். நமக்கு வந்த டஃப்பான சுச்சுவேஷன்ஸால் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே பயணப்பட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மன முதிர்ச்சின்றது மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையும் கற்று தானே இன்றைக்கி இந்த நிலைமையில், அதுவும் அம்மா மாதிரி ஒரு சத்குரு கிடைக்கிறது சாதாரண விஷயமா? ஸோ கடவுள்கிட்டயே நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கு இல்லையா? இவ்வளோதான். அப்போது இதுக்கு முன்னாடி வந்த சவாலான சூழ்நிலைகளால் தான் இன்றைக்கி இங்கே இருக்கோன்னா, இப்போ வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய சவாலான சூழ்நிலைகளும் நம்மளுடைய நன்மைக்காக தான். இதே மாதிரி இன்னொரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்காக தான் நமக்கு இது எல்லாமே வருது. அடுத்து அம்மா ஒரு கதை சொல்கிறாங்க பாருங்கள். அரசவை விதூஷகன் ஒருவன் ஒரு நாள் வரம்பு மீறி அரசரை வார்த்தைகளால் புண்படுத்தி விட்டான். கோபமடைந்த அரசர் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். அரசவையினர் பல ஆண்டுகள் மிக நல்ல முறையில் பணியாற்றிய விதூஷகன் மீது கருணை காட்டுமாறு அரசரிடம் வேண்டினர். சிறிது நேரத்திற்கு பிறகு சற்றே மனமிறங்கிய அரசர் தான் எப்படி இறக்க வேண்டும் என்பதை விதூஷகனே தீர்மானித்து கொள்ளலாம் என்றார். தனது இயல்புப்படியே விதூஷகன், அரசே, எல்லாவித மரணமும் உங்களுக்கு சமமெனில். இங்கே அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்னு யோசிங்க. அரசவையில் விதூஷகன் அப்படின்றாங்க. விதூஷகன் அப்படின்னா நம்ம படத்திலலாம் பார்ப்போம் இல்லையா, ஹீரோக்கு ஒரு காமெடியன் கேரக்டர் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசவையில் ஒரு கேரக்டர் வந்து வச்சுருப்பாங்க. அரசவை அப்படிங்கிறது மந்திரிகள் இதுன்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து தானே இருக்கும். அந்த மாதிரி படத்தில் பார்க்குற காமெடி கேரக்டருக்கு இப்போது நிறைய படத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் இருப்பார், வடிவேல்லாம் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அரசவையில் இருக்குமா, அதுதான் விதூஷகன். அப்போ அவங்க காமெடி எல்லோரும் சிரிக்கிறதுக்காக காமெடி பண்ணி பேசும்போது ரொம்ப வரம்பு மீறி அரசரை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாரு. அதனால் அரசருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து என்ன பண்ணுறாரு, மரண தண்டனை கொடுத்துட்றாரு. அரசவையினர் சுற்றி இருக்க அரசவையில் இருக்க மற்ற பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, அரசன்கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. இவ்வளோ நாளாக அவனுடைய அந்த நல்ல நடத்தையால் நல்லவன் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனுக்கு ஏதாச்சும் ஒரு இரக்கம் காமிக்கலாமே அரசர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே, அவன் சாகிறது உறுதி, ஆனால் எப்படி சாகணும் அவன் அப்படிங்கிறத அவனே தீர்மானிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துல அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? அம்மா செமையாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க கதையில். முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, நானே படிக்கிறேன். தனது இயல்புப்படியே விதூஷகன், அரசே, எல்லாவித மரணமும் உங்களுக்கு சமமெனில் நான் முதுமையால் வரும் மரணத்தை விரும்புகிறேன் என்றார். பார்த்தீங்களா? ஸோ எப்படி இறக்கணும் நீயே செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அரசர் சொன்னாரா? அவன் யார்? அந்த புத்திசாலித்தனமாக காமெடி பண்ணுற ஒரு கேரக்டர் அரசவையில். அப்போ அவருடைய அந்த புத்தி சாதுரியத்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். எல்லா விதமான மரணமும் உங்களுக்கு சமம் தான், நான் இறக்கணும் அவ்வளோதானே, உங்களுடைய தண்டனை அது தானே, அப்போது முதுமையால் வர மரணத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக அதிலேருந்து தப்பிக்கிறார். அதுதான் இப்போ அம்மா அதுலேருந்து கருத்து நமக்கு சொல்கிறாங்க. வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் விருப்பமானதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை நமக்கு அளிக்கிறது. நாம் நமது ஆணவம், கடந்த கால அனுபவங்கள், பற்றுதல்கள், பொருந்தாத உணர்ச்சிகள் ஆகியவை காரணமாக எதிர் செயலில் ஈடுபடலாம், அல்லது அன்பு, கருணை, பொறுமை, இரக்கம் போன்ற நல்ல இயல்புகளுக்கேற்ற பிரதி செயலில் ஈடுபடலாம். எந்த சூழ்நிலையிலும் எதிர் செயல் புரியாமல் பிரதி செயல் புரிவதே சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வதற்கான திறவுகோலாகும். சூழ்நிலையை அது இருக்கும்படியே ஏற்றுக்கொள்வதால் அதில் மறைந்துள்ள படிப்பினைகளும் வாய்ப்புகளையும் புரிந்து கொள்ளலாம். பின் அவைகளுக்கேற்ப பிரதி செயலில் ஈடுபட முடியும். எனினும் நம்மில் பலர் எதிர் செயலில் ஈடுபடுகிறோம். இதனால் மன சஞ்சலமும் கோபமும் மனச்சோர்வும் ஏற்படுகின்றன. எனவே நமது வாழ்வே எதிர் செயல்களின் தொடராக மாறிவிடுகிறது. இதில் இடையிடையே நமது எதிர்பார்ப்பிற்கேற்ப சம்பவங்கள் நிகழும்போது தற்காலிக அமைதியை பெறுகிறோம். உண்மையில் வாழ்வில் ஏதாவதொரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இரு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவே சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கை நமது எண்ணப்படி நடப்பதாக சொல்லிக் கொள்கிறோம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த விதூஷகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறோம். எப்படி நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ஆணவம்,
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம நான் அப்படிங்கிற தன்மை அந்த நானை டச் பண்ணிட்டாங்க, அந்த ஈகோவை டச் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு நமக்கு ஒரு கோவம் வரும். அப்படி எப்படியாச்சும் அங்கே வந்துட்டு நம்ம சண்டை போட்டு அதை சரி கட்டணும்னு சொல்லி நினைப்போம். கடந்த கால அனுபவங்கள். ஸோ கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்ததோ இவங்க கெட்டவங்கன்னு சொல்லி இவங்க ரொம்பவே தப்பாக நடந்துப்பாங்க, இவங்க திமிராக நடந்துப்பாங்கன்னு சொல்லி நமக்குள்ள 1000 ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த அனுபவங்களை வச்சு அடுத்தது பற்றுதல்கள், அடுத்து அவங்க மேலே இருக்க பற்று காரணமாக ஓகேங்களா, பொருந்தாத இந்த மாதிரியான பொருந்தாத உணர்ச்சிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறோம், எதிர்வினையாற்றோம், தப்பாக நடந்துக்கிறோம், கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், சண்டை போடுறோம், பரபரப்பாகிறோம், நம்ம மன அமைதியும் வந்துட்டு கெடுது, மனசில் 1000 எண்ணங்கள் எழுது. இதை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்கு பதிலாக அன்பு, கருணை, பொறுமை, இரக்கம், இதன் அடிப்படையில் நாம் செயலில் ஈடுபடலாம். எப்படி இதன் அடிப்படையில் ஈடுபடலாம்? அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, என்னென்னு, உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டா நீ அந்த செயலை தான் வெறுப்பியே தவிர அவங்கள வெறுக்க மாட்ட இல்லையா. ஒரு அம்மா இருக்காங்கன்னா மகன் குடிக்கிறான்னா அவனுடைய குடிக்கிற பழக்கத்தை தான் வெறுப்பாங்க. இவன் மட்டும் குடிக்கலைன்னா எங்கேயோ இருக்க வேண்டிய, எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா, எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, இந்த குடிக்கு வீணா போன குடிக்கு அடிமையாகி இப்படி வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த செயலை தான் அவங்க வெறுக்கிறாங்களே தவிர அந்த பர்சனை அவங்க வெறுக்கலை. இப்படி உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. அவங்களுடைய செயலை வெறுக்கணும், அந்த அகந்தையை வெறுக்கணும், அந்த செயலை வெறுக்கலாமே தவிர அவங்கள வெறுக்கக்கூடாது. அப்போது நேற்று பார்த்தோம் இல்லையா, அம்மாவையே கிண்டல் பண்ணும்போது கூட அம்மா என்ன சொன்னாங்க, அறியாமையில் செய்கிறாங்க, அவங்களால என்னோட நிலையை அறிஞ்சிக்கக்கூடிய அந்த அறிவு கூட இல்லை, அவ்வளோ மாயையில் அறியாமையில் மூழ்கி இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக இறைவன்கிட்ட இறைவா இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, நல்வழியில் இவங்களை நடத்துன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணுமே தவிர அறியாமையில் இருக்க அவங்கள போய் நம்ம எப்படி வந்துட்டு தப்பாக நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு புரிதலுக்கு வரணும். நம்மக்கிட்ட சண்டை போடுறவங்க இல்லை நமக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க அறியாமையில் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு ஹோப் வரும்னா எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அம்மா லவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அம்மா கிட்ட இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு எண்ணம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பலமாகவே இருக்கும். அப்போ நம்ம யோசிக்கலாம், இந்த சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கிட்டால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். நம்மளுடைய கோபத்துக்கும் நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அந்த இடத்துல நம்ம தோற்று போயிடுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பு, கருணை, பணிவுன்ற அந்த நல்ல குணங்களோடு அவங்களோட இடத்துலேருந்து சிந்தித்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அறியாமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு செயல்படும்போது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த நிதானம், மன அமைதி, மனசு நிதானம் மட்டும்தான் இங்கே தேவை. அதை சிந்தித்து நாம் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அம்மா என்ன சொல்கிறது, நம்மளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, அடுத்த நிலைக்கும் நம்மளும் உயர்வோம். இது பத்தாததுக்கு அம்மா கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. அப்போது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது டக்குன்னு நமக்கு ஏற்படுற உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து அவங்களோட இடத்துலேருந்து யோசித்து ஓகேங்களா, அவங்களோட இடத்துல நம்மளை வச்சு பார்த்து ஓகே அவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளே இருக்குது, அதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாமல் இந்த நல்ல குணங்களை வச்சு ரியாக்ட் பண்ணுறது நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அம்மா சொல்கிறாங்க அன்பு, கருணை, பொறுமை, இரக்கம், இந்த குணங்களை வச்சு நாம் ரியாக்ட் பண்ண முயற்சி பண்ணணும். அம்மா நம்மக்கிட்ட அப்படி தானே இருக்காங்க. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டு போய் நின்னாலும் திருந்தணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளே மீறி தப்பு பண்ணுவோம். தப்புன்னா என்ன பெரிய தப்பு, இந்த மாதிரி மனசை வந்து கட்டுப்படுத்தாமல் டக்குன்னு சுச்சுவேஷன் ரியாக்ட் பண்ணிவிட்டு அம்மா முன்னாடி போய் நிற்போம். ஆனால் அம்மா கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் நம்மளை அந்த அன்போடையும் கருணையோடையும் தானே பார்க்குறாங்க. ஸோ நாமளும் அதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், நாம் இந்த மாதிரி ஓகேங்களா ரியாக்ட் பண்ணாமல் ஓகேங்களா, ஸோ நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணாமல் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு ஏற்றுக்கிறதுக்கான திறவுகோலாம். இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையை முதல்ல இருக்கிற சூழ்நிலையை இருக்கிற மாதிரி பார்க்குறோம். நம்மளுடைய தாட்ஸை வச்சு, நம்மளுடைய மைண்டு ரெக்கார்ட்ஸை வச்சு, கடந்த கால நினைவுகளை வச்சு ஒரு பசுந்தோல் பொருத்தி புளி அப்படின்வாங்களே அந்த மாதிரி உள்ளே இருக்கிறது ஒன்று, வெளியில் நம்மளுடைய
பார்வை ஒன்றா இருக்கும். ஸோ நம்மளுடைய மனசு வழியாக பார்க்காம இருக்கிற சூழ்நிலையாக உருப்படியாக பார்க்கறதுக்கான ஒரு திறவுகோல் இந்த மாதிரி அன்பாலையும் கருணையாலையும் பார்க்குறது. ஃபஸ்ட்டு சூழ்நிலையை இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க வைக்கும் நம்மளுடைய இந்த மைண்ட் செட்டை பார்க்கும்போது. அதுக்கும் ஒரு படி மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் மறைஞ்சிருக்க படிப்பினைகளையும் வாய்ப்புகளையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸில் நமக்கு என்னெல்லாம் லெசன்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது இந்த சூழ்நிலையை இந்தளவு ஒரு திறந்த மனசோடு பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு நாம் இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கு பாசிட்டிவாக அன்பாக கருணையாக நம்ம ரியாக்ட் பண்ண முடிவு பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அதில் நமக்கு என்னெல்லாம் லெசன்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அப்படி தெரியும் போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு ஏற்படுற மனசஞ்சலம், கோபம், மனசோர்வு இது எல்லாமே என்ன ஆகுது, நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ நாம் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி பாசிட்டிவாக கொஞ்சம் பொறுமையாக அந்த சூழ்நிலையை இருக்கிற மாதிரி நம்மளுடைய மனத்திரைகளெல்லாம் விளக்கிட்டு நம்மளோட பார்வை, நம்மளோட அனுபவம்னு சொல்லி நம்மளோட அந்த ஒரு ரெக்கார்ட்ஸோடு பார்க்காம என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத உண்மையாலுமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக அந்த அன்பால் கருணையால் அந்த சூழ்நிலைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அந்த சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய லெசன்ஸும் நமக்கு தெரியுது, அதில் இருக்க இன்னும் வாய்ப்புகளும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ப்ளஸ் அம்மாவுடைய செல்ல பிள்ளையாக, உண்மையான செல்ல பிள்ளையாக நம்ம மாறலாம். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளையும் இதே மாதிரி பார்க்க நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ண நம்மளுடைய அந்த மனோபாவமே மாறும், நம்மளுடைய மன இயல்பே மாறும். அப்போ நமக்கு தேவையில்லாத அந்த மனப்போராட்டம், மன கஷ்டம் இது எல்லாமே இருக்காது. எல்லா சூழ்நிலைகளும் அந்த நிதானமாக நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுப்போம் இல்லையா? இது ஒரு கலை. அப்போது இனிமேல் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட நாம் இந்த ஒரு மன நிதானத்தோடு அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதையும் தாண்டி அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதனால் மன சஞ்சலமும் கோபமும் மனச்சோர்வும் ஏற்படுகிறது. எதனால்? நம்ம எதிர் செயலில் ஈடுபடுறதால. ஓகேங்களா? ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணுறதால. எனவே நமது வாழ்வே எதிர் செயல்களின் தொடராக மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையே இப்போ வாழ்கிற வாழ்க்கை பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாலும் இன்னும் நிறையா அந்த நிலையில் தான் இருக்கும் இல்லையா? டக்குன்னு சொல்லிட்டு ரியாக்ட் ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையே இந்த எதிர் செயல்களோட தொடராகவே மாறுது அப்படின்றாங்க. இதில் இடையிடையே நமது எதிர்பார்ப்பிற்கேற்ப சம்பவங்கள் நிகழும்போது தற்காலிக அமைதியை பெறுகிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு நடுவில் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டால் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, மனசு அமைதியாக அப்பாடான்னு சொல்லி நிம்மதியாக இருக்குது. அடுத்த செகண்ட் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடந்தால் திருப்பி மனசு என்ன ஆகுது, ஆட்டம் போட ஆரம்பிக்குது, கஷ்டப்படுது, சஞ்சலப்படுது, வருத்தப்படுது, ரியாக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ இன்னொரு 4 பிரச்சனையை சேர்த்து கிரியேட் பண்ணுது. அப்போது நம்மளுடைய மன அமைதி அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் மனசு அமைதியாகுது. நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடக்கலைன்னா மனசு அமைதியாக மாட்டேங்குது. மனசு பார்த்திங்கன்னா வருத்தப்படுறது, கஷ்டப்படுறது, சஞ்சலப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரே நெகட்டிவ் தாட்ஸால் நிறைஞ்சி போய் நம்மளையே நெகட்டிவிட்டியாக மாற்றிடுது இல்லையா? அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். என்ன ஒன்று, நல்ல பெரிய பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுனா, நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது இல்லையா? அப்போது அந்த பெரிய பிரச்சனை இல்லாதப்போ என்ன பண்ணுவோம், இந்த சின்ன சின்ன பிரச்சனையே எடுத்து வச்சு பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடும். அப்போது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிற வாழ்க்கையை எப்படி நம்ம மனசு அமைதியோடு நம்ம வாழலாம் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம், சுவாமிஜி அம்மா கூட ஜப்பான், அமெரிக்கா அப்படிங்கிற நகரங்களுக்கு அம்மா கூட சேர்ந்து போகிறாரு அந்த தர்ஷனுக்காக. போகும்போது அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே எல்லாமே இருக்கே, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, ஸோ அம்மாவுடைய தேவையே இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தர்ஷன் டைமில் தான் தெரியுது, அம்மாவுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் வெளியில் இருக்க பொருள் எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அம்மாவுடைய அருளுரை, அம்மாவுடைய உபதேசம், அம்மாவுடைய அணைப்பு இங்கே ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணர்றாரு. ஓகேங்களா?
அடுத்தது என்ன சொல்கிறாரு, நமக்கு அமைதி வேணும் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மீதும் பொருட்கள் மீதும் வச்சுருக்க பற்றை முதல்ல விடணும். பற்றை விட்டுட்டு இருந்தாலே அந்த பற்றை விட்டுட்டு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம துறக்கும்போது, ஏன்னா நமக்கு வர எல்லா பிரச்சனைகளும் காரணம் எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு துறக்கும்போது நமக்கு அமைதி உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தத்துவம் தான், ஆனால் டெய்லி லைஃப்பில் செட் ஆகாதுப்பா அப்படின்றாங்க. அப்போது காலில் ஒரு காயம் பட்டால் எப்படி கையில் ஊசி போட்டால் ரத்தத்து வழியாக அது பரவி காலில் இருக்க காயத்தை ஆற்றுதோ, அந்த மாதிரி ஆன்மீகத்தை நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா செயல்களும் சிறப்பாக இருக்கும், எல்லா விதத்திலும் அது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அடுத்தது, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதே அனுபவங்களுடைய தொகுப்பு. இந்த அனுபவம் அப்படிங்கிறது மனம் மூலமாக கிடைக்கிது. இந்த மனம் நம்மளுடைய ஐந்து இந்திரியங்கள் அப்படிங்கிற ஐம்புலன்கள் வழியாக செயல்படுது. அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த மனமற்ற நிலை இருக்குது, சுற்றி எல்லாமே நடந்தாலும் நாம் அந்த அமைதியில் இருக்கோம். ஸோ இந்த அனுபவங்கள் மூலமாக தான், மனம் ஏற்படுத்துகிற அனுபவங்கள் மூலமாக தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் மனம் இல்லாதவங்களுக்கு, ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சத்குருமார்களுக்கும் இந்த அனுபவம் மனம் அப்படிங்கிறதே கிடையாது. மனமற்ற நிலையில் வாழுறாங்க. அவங்க எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இந்த மனம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அப்படின்னா இந்த மனமே வேண்டாம் அப்படின்னு கிடையாது. அந்த மனம் தான் எப்படி ஒரு டான்ஸருக்கு ஸ்டேஜ் பேஸோ, ஸ்டேஜ் நல்லா இருந்தால் தான் டான்ஸ் ஆட முடியுமோ, அந்த மாதிரி அந்த மனம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பேஸு. அப்போது அந்த மனதை வேண்டான்னு கிடையாது, அதை வலிமையாக மாற்றணும். எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், மனசோர்வு ஏற்படும். அப்போ அந்த மனதை நம்ம பலமாக மாற்றும்போது அதே மனசு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதே மனசை வச்சு நம்ம பேரானந்தத்தையும் மனசை வச்சு அனுபவிக்க முடியாது, அந்த மனசை கடக்கிறதுக்கு மனசை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது அந்த மனசை ஆன்மீக கோட்பாடுகள் எல்லாம், அம்மா சொல்கிற அந்த அருளுரைகள் எல்லாத்தையும் உள்வாங்கி அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதன் மூலமாக அந்த மனசை யூஸ் பண்ணியே மனசை நம்மளால் கடந்து நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்மளாலையும் வாழ முடியும். அந்த அமைதியான மனநிலைக்கு நம்மளாலையும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி நண்பனாக இருக்கவங்க நாளைக்கு எதிரியாக மாறுவாங்க. இதுதான் உலகத்தோடைய இயல்பு. அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது இல்லையா? ஸோ இன்றைக்கி நேசிக்கிறாங்கன்னா நாளைக்கு நேசிக்காமல் போகலாம். நாம் இவங்க நேசிக்கிறாங்க, அப்போது அவங்க மேலே அந்த நேசத்தை நம்மளும் வச்சு இது நமக்கு இப்படியே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறதால தான் நமக்கு அந்த மனசு வலி வேதனை வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னா, அந்த ஏற்றுக்கிற தன்மை வந்துருச்சுன்னா, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற தன்மை வந்துச்சுன்னா, ஓகே இன்றைக்கி இப்படி இருக்குது நாளைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு இல்லாத தன்மைக்கு வரும்போது நமக்கு ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ நம்ம வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களோட மோசமான அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கலாம். உண்மையை சொல்லலாம், நல்ல அனுபவங்களை விட மோசமான அனுபவங்கள் தான் நமக்கு மன வலிமையை கொடுக்கும். நம்ம என்ன பார்த்தோம், மன அமைதிக்கு மனசை வலிமையாக மாற்றணும்னு சொல்லி பார்த்தோமா. அந்த மன வலிமையை இந்த மோசமான அனுபவங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த மன வலிமையை நமக்கு உருவாக்கும், மன வலிமையை கொடுக்கும். வரக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகளை அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் அந்த சூழ்நிலையில் புத்திசாலித்தனமாக அன்போடையும் கருணையோடும் இரக்கத்தோடையும் மற்றவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை நம்மளோடைய ஒரு பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குற மாதிரி பார்க்காம அந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு இருக்கிற உண்மையை உண்மையாக பார்த்து அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும்போது நமக்கு பல அனுபவங்களும் கிடைக்கும், ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்க வாய்ப்புகளும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது பத்தாவதுக்கு நம்ம ஆன்மீகத்தை இன்னும் ஒரு 4 படி மேலே ஏறி அந்த மெச்சூரிட்டியோடு நடந்துக்க முடியும். ஸோ அம்மாவுடைய செல்ல பிள்ளையாகவும் நம்மளால் மாற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோமா. இதுக்கு நடுவில் அம்மா ஒரு அழகான கதையும் சொன்னாங்க. ஒரு விதூஷகன் பார்த்திங்கன்னா வரம்பு மீறி பேசுனதால அரசன் மரண தண்டனை விதித்தார். அதை கூட அவனுக்கு சாதுரியமாக எப்படி பயன்படுத்திக்கிட்டார் அவர். உங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது எல்லா மரணமும் சேம் தான், உனக்கு எப்படி வேணாலும் மரணத்தை நீ நியமிச்சிக்கலான்னா எனக்கு முதுமையால் வர மரணம் வேணும்னு சொல்லி அவருக்கு சாதகமாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த மாதிரி வர சூழ்நிலைக்கு பதற்றப்படாமல் பயப்படாமல் அந்த சூழ்நிலைக்குள்ளே மூழ்கி போயிட்டு ரியாக்ட் பண்ணாமல் நாம் புத்திசாலித்தனமாக யோசித்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா நமக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக அம்மா இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எல்லா சூழ்நிலைகளையும்
எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுக்கு எதிர்மறையாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணாமல். ஏன்னா நம்மளுடைய கடந்த கால அனுபவம், பற்று, நம்மளுடைய கோபம் இதெல்லாம் வச்சு ரியாக்ட் பண்ணாமல் சூழ்நிலையை அன்பு, கருணை, இரக்கம் அப்படிங்கிற இந்த பாணியில் நேர்மறையாக அதுக்கு நாம் அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அம்மா இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம். அதேமாதிரி இனிமேல் இந்த புக்கில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்கும்போது சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னு சொல்லாமல் அம்மா சொன்னாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் அம்மாவுடைய மூத்த சீடர்களில் ஒருத்தர் இல்லையா. ஸோ இந்த புக்லேயே அவரே எழுதியிருக்காரு. இந்த புக்கெல்லாம் எழுதுறதுக்கு அம்மா தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எழுதி முடிக்கவே முடியாதுன்னு நினச்சேன், இவ்வளோ சவால்கள் வந்தது, எல்லாத்துக்கும் அம்மா தான் நின்று கிளியர் பண்ணி எழுத வச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்போது அவர் வழியாக அம்மா நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ சுவாமிஜி அம்மாலாம் வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். எல்லாருமே அவங்கெல்லாம் அம்மா கிட்ட கலந்தவங்க, அவங்க வழியாக அம்மா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இந்த மனசை ஹேண்டில் பண்ணுறதை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ தான் ஆரம்பமாகுது புக்கு, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.